Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா Pasts-3 Part 1 சரிங்களா. இது வந்து ஹிஸ்ட்ரி ஃபார் கிளாஸ் 8. ஸோ இதில் நார்மலாக வந்து எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா மாடர்ன் இந்தியா இருக்கு இல்லையா, அதை டீகோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி Past-1 இருக்குது இல்லையா, ஸோ அதை நான் செப்பரேட்டாக இருக்கிற எல்லா லெசன்ஸையுமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரதுனா வாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் சரிங்களா. ஓகே, இப்போது லைவ் கிளாஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். பாஸ்ட் 2 டேஸாக வந்து நம்ம லைவ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த புக்கை தான் டீகோட் பண்ணிகிட்ருக்கோம் லைவ் கிளாஸில். ஸோ ரொம்ப பொறுமையாக லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் சரிங்களா. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஐ தாட் இன்டகிரேட்டடாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இன்டகிரேட்டடாக பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைவ் கிளாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 5 days. ஸோ அதில் 2 days ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து 3 days இருக்குது. அந்த 3 daysல நம்ம எதெல்லாம் முடிக்க முடியுமோ அது அத்தனையும் வந்து முடிப்போம். நான் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 days லைவ் கிளாஸ் வந்து சார் எடுப்பாங்க ரிகார்டிங் பாலிட்டி சரிங்களா. பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ் அந்த மாதிரி டீகோட் பண்ணுவாங்க. இல்லை எனி புக் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை வந்து கிளாஸாக எடுப்பாங்க சரிங்களா. அண்ட் ஸோ இது வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 5 daysக்குள்ளே நம்ம எதெல்லாம் முடிக்க முடியுமோ இந்த புக்லேருந்து முடிப்போம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு ஃபுல் புக்கை வந்து ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் புக்கை முடிச்சாகணும். ஸோ இந்த புக்குக்கு வந்து 100 rupees காஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ லைவ் கிளாஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் இந்த புக்கையும் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த NCERT வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் வந்து இது வந்து நார்மலைஸ்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரினா என்ன, ஏன் வந்து ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன்னு பிரிச்சிருக்காங்க, ஜேம்ஸ் மில் அப்படிங்கிற ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க, எப்படி வந்து ஹிஸ்டாரியன்ஸ் ஹிஸ்ட்ரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் அவ்வளோக்கா இம்பார்ட்டண்ட் இல்லை சரிங்களா. காலனைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. செகண்ட் சாப்டர்லேருந்து ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பொறுமையாக லைவ் கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் வந்து லைவ் கிளாஸை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து லைவ் கிளாஸ்க்கான லிங்க்கும் அண்ட் அது இல்லாமல் டைமிங்கும் இன்டிமேட் பண்ணுவேன். யூடியூப்பில் இன்டிமேட் பண்ண முடியாது, நான் அதுக்கு தனித்தனியாக வீடியோ போடணும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ டெலகிராமில் இல்லாதவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் வில் டெல் த டைமிங் சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம விதவுட் ஃபர்தர் டிலே சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த புக்கில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டோட்டலாக ஐ திங்க் ஸோ 8 lessons இருக்குது அப்படிங்கிறது. 6 lessons இருக்குது. Past-1 தான் 8 lessons, 6 lessons இருக்குது. இதில் நம்ம லைவ் கிளாஸில் ப்ராபப்ளி 2.5 lessons தான் முடிக்க முடியும். ஏன்னா ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். ப்ரீவியஸ் டே சொன்னதை வந்து சம்மரியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி லைன் பை லைன் போயிட்டுருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெக்கார்டட் வீடியோஸை. ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புக்குக்கு வந்து வெறும் 100 rupees தான். அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இந்த 2 மாதம் போனதுக்கப்புறம் ஐ மீன் இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சக்கப்புறம் தேர் வில் பி அன் இன்க்ரீஸ் இன் ரேட் ஃபார் ஆல் த NCERT. ஸோ எல்லா NCERTஸையும் வந்து முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ப்ராபப்ளி ஆஃப்டர் திஸ் ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் வரைக்குமே வந்து வி டோன்ட் ஹேவ் டைம். இருக்கிற கோர்சஸ் எல்லாமே முடிக்கணும். இன்னும் எல்லா கோர்ஸ்லையும் 10% பாக்கி இருக்குது. அது இல்லாமல் வி ஆர் பிளானிங் டு லான்ச் ஆல் த NCERT சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து எல்லாமே வந்து NCERTs எது முக்கியமோ ப்ரிலிம்ஸ்க்கு UPSCக்கு வி ஆர் பிளானிங் டு லான்ச். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு சரிங்களா. இது இல்லாமல் CSAT மென்ட்ரிங் கோர்ஸ், UPSC மென்ட்ரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் TNPSC மென்ட்ரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் TNPSC டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. UPSC டெஸ்ட் சீரிஸ் ஃபார் 2021 அண்ட் 2022 போயிட்டுருக்கு. ஸோ இதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை இஃப் யூ வாண்ட் டாக் டு மீ டைரக்ட்லி மெசேஜ் பண்ணுங்கள், ஐ ப்ரொவைட் த நம்பர். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி சரிங்களா. அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷஸ் பவர். ஸோ இந்த கம்பெனியை யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இப்போது அவுரங்கசீப் அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்ட் பவர்ஃபுல் முகல் ரூலர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் தான் ஆர்டர் சரிங்களா.
இதில் அவுரங்கசீப் வந்து 1707 இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்த ரூலர்ஸ்லாம் வந்து பகதூர் ஷா 1லேருந்து கடைசியில் பகதூர் ஷா 2ல் முடியும் நம்ம 1857 ரிவோல்ட்டில். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தெரியலனாலும் நம்ம ஃபர்தர் சாப்டர்ஸில் பார்க்கலாம். இப்போது இவங்கெல்லாம் வந்து பவர்ஃபுல் ரூலர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்கள முகல் ரூலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீக் ரூலர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது அவுரங்கசீப் வந்து 1707 இறந்து போயிடுறாரு. He established a control over a very large part of the territory that is now known as India. ஸோ அவர் கேப்சர் பண்ண இடங்கள் தான் வந்து இப்போ நம்ம இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னா இவரோட கண்ட்ரோலில் இந்தியாவோட ஆல்மோஸ்ட் பகுதிகள்லாம் வந்து இவர்கிட்ட இருந்தது. இவர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1707 மெனி முகல் கவர்னர்ஸ். ஸோ முகல் கவர்னர்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு இருக்காங்க இல்லையா? ஒரு ஸ்டேட்லேயும் வந்து கவர்னர்ஸ், இல்லை 2 ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர், அந்த மாதிரி முகல் ரூலரே அவுரங்கசீப் ஆர் மேலே பாபர் ஹுமாயூனோ வந்து எல்லா இடத்தையும் பார்த்துக்க முடியாது அட் அ டைமில். கரெக்டுங்களா? ஸோ கவர்னர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த கவர்னர்ஸோட பேர் வந்து சுபேதார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பிக் ஜமீன்தார்ஸ் இருக்காங்களே, ஜமீன்தார் வந்து பெரிய லேண்டை கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து வர ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி கிங்குக்கு கொடுக்கணும். சரிங்களா? அண்ட் பிக் ஜமீன்தார்ஸ் பிகேன் அசர்ட்டிங் தேர் அத்தாரிட்டி. ஸோ இவர் இறந்தக்கப்புறம் கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இவங்களுக்கு கீழே இருக்கிற லேண்டெல்லாம் இவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷிங் ரீஜனல் கிங்டம். ஸோ ரீஜனல் கிங்டம்ஸ்னால் இப்போ இங்கே ஒரு ஜமீன்தார் இருக்காருன்னா இது இடம் என்னோடது அப்படிங்கிற மாதிரி ரீஜனல் ஆகிடுறாரு. As powerful regional kingdoms emerged in various parts of India. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய பவர்ஃபுல் ரீஜனல் கிங்டம்ஸ் வந்து உருவாகுது அவுரங்கசீப்க்கு அப்புறம். டெல்லி could no longer function as an effective center. இப்போ டெல்லி தான் வந்து இப்போ நம்மளுக்கு கேபிட்டலாக இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த காலத்துலேயும் வந்து டெல்லி சுல்தானேட்டுன்னு சொல்கிறாங்களே, அப்போத்துலேருந்தே டெல்லி வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடம். ஸோ அங்கேருந்து ஒரு எஃபெக்டிவ் கண்ட்ரோல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. டெல்லி அதோட பவரை லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ பை த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century, ஸோ 1750s மேலே வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, however a new power was emerging on political horizon, that is the British. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் எப்படி கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ did you know that the British originally came a small trading company and were reluctant to acquire territories? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் ஒரு சின்ன ஒரு ட்ரேடிங் கம்பெனி, ட்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே காட்டன், பெப்பர் இதெல்லாம் வாங்கி விற்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லேட்டர் தான் வந்து அவங்க எப்படி டெரிட்டரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் டெரிட்டரிஸை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயம். லேட்டர் தான் இந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெரிட்டரிஸாக அக்வயர் பண்ணி முழு இந்தியாவுமே வந்து இவங்க கைக்கடியில் வந்துடுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து சைடில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணுங்கள். So Bahadur Shah Zafar and his sons being arrested by Captain Hudson. So Bahadur Shah Zafar தான் வந்து அவர் Bahadur Shah 2 தான் லாஸ்ட் முகல் எம்பரர்னு கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 1857 சிப்பாய் மியூட்டினி வந்ததுலேயே அதில் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டாங்க. So after Aurangzeb there was no powerful Mughal ruler, but Mughal emperors continued to be symbolically important. ஏன்னா கடைசியாக ரூல் பண்ண ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரூலிங் ஃபேமிலி அப்படின்னா முகல்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து ஒரு சிம்பாலிக்காக பார்த்தாங்க. நம்ம ரூலர்ஸ் அப்படின்னா இவங்க தான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. அவங்கள வந்து நம்ம சொந்த லேண்டோட ரூலர்ஸாக நம்மளால் பார்க்க முடியல. இன்ஃபேக்ட் when a massive rebellion against the British broke out in 1857, Sepoy Mutiny or the War of Independence, Bahadur Shah Zafar, the Mughal emperor at that time, was seen as the natural leader. உங்களுக்கே தெரியும் எல்லாரும் பஹதூர் ஷா ஜஃபரை நோக்கி டெல்லிக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் த ரிவோல்ட் வாஸ் புட் டவுன் பை த கம்பெனி, பஹதூர் ஷா ஜஃபர் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு லீவ் த கிங்டம். ஸோ கிங்டம் இந்தியா விட்டு போக சொல்லிடுவாங்க. அண்ட் ஹிஸ் சன்ஸ் வர் ஷாட் இன் கோல்ட் பிளட். ஸோ அவரோட பசங்க பாருங்கள், ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து கொன்னுடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ஸ் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது இது அப்படின்னா, இன் 1600s, ஸோ உங்களுக்கே தெரியும் 1600s பக்கம் வந்து த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்வயர்ட் அ சார்ட்டர் ஃப்ரம் த ரூலர் ஆஃப் இங்கிலாந்து, குவீன் எலிசபெத். ஸோ அப்போ 1600s யார் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குவீன் எலிசபெத் 1. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சார்ட்டர் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கிங்குக்கிட்ட பெர்மிஷன் வாங்க போகிறேன்னா நான் கையால் எழுதி இதுதான் என்னோடய கான்செப்ட், நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இதுதான் நான் நிஜமாலுமே இந்த இடத்துக்கு போய் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. கிராண்டிங் இட் த சோல் ரைட் டு ட்ரேட் வித் த ஈஸ்ட். ஸோ குவீன் கிட்ட என்ன பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா, ஈஸ்ட்னா இப்போ இவங்க தான் பிரிட்டிஷ், சரிங்களா, பிரிட்டிஷ் ஐலண்ட். ஸோ ஈஸ்ட்னால் இதோட ஈஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, இந்தியா, இங்கே வந்து குட்டி குட்டி ஐலண்ட்ஸ், பிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, இங்கெல்லாம் வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போய் எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங் ரைட்ஸ் கொடுக்கணும், நாங்கள் இங்கே போய் ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து போய் கேட்குறாங்க. அண்ட் அதுவும் ஒத்துக்கிறாங்க அவங்க. திஸ் meant that no other trading group in England could compete with the East India Company. ஸோ இங்கிலாண்டில் வேறு எந்த கம்பெனியும்
இவங்க கூட நாங்கள் கம்பீட் பண்ணுறோன்னு சொல்லி ஈஸ்ட் பக்கம் வர முடியாது. அதுதான் அந்த சார்ட்டரில் எழுதியிருக்கிற விஷயங்கள். ஸோ வித் திஸ் சார்ட்டர் த கம்பெனி குட் வெஞ்சர் அக்ராஸ் த ஓஷன்ஸ். ஸோ ஓஷன்ஸ் தான் இந்த கடல் தாண்டி போகிறாங்க இல்லையா, oceans, looking for new lands from which it could buy goods at cheap price and carry them back to Europe to sell at higher prices. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கேருந்தெல்லாம் வந்து சீப் ப்ரைஸில் கூட்ஸ் வாங்கிட்டு திருப்பி யூரோப், இதெல்லாமே யூரோப்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே போய் ஹையர் ப்ரைஸில், ஸோ இங்கே ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கே போய் 500 ரூபாய்க்கு விற்கிறது. சரிங்களா, அதுதான் கான்செப்ட் அவங்களது. And next, the company did not have the fear of competition from other English trading companies. ஏன்னா இவங்க தான் சார்ட்டர் வாங்கிட்டாங்க இல்லையா, ஒரு கம்பெனி வந்து இந்த சைடு வரக்கூடாது இங்கிலாந்துலேருந்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் வாங்கிட்டாங்க. Mercantile trading companies in those days made profit primarily by excluding competition so that they could buy cheap and sell dear. Mercantile trading companiesனா, mercantile அப்படின்னா a business enterprise that makes profit primarily through ட்ரேட் பண்ணுறவங்க, கூட்ஸை வாங்கி சீப் ப்ரைஸ்க்கு வாங்கி ஹையர் ப்ரைஸ்க்கு விற்கிறவங்க தான் மெர்கன்டைல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க காம்படிஷனை அழிக்கணும். காம்படிஷனே இல்லாமல் இருந்தால் தான் ஒரு பொருளை வந்து சீப் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், கம்பெனி 1 கம்பெனி 2ன்னு 2 கம்பெனி வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா காம்படிஷன் ஆயிரும். காம்படிஷன் ஆகும்போது ஒரு பொருளை வந்து இப்போ நான் இங்கே விற்க போகிறேன் அப்படின்னா என்னோடய பொருளுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நான் 10 ரூபான்னு விற்றுட்டு, ஏர்லியராக வந்து கம்பெனி 1 மட்டும் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நான் 10 ரூபான்னு விற்றுட்ருப்பேன். லேட்டர் என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி 2 வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னோடய பொருளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு நான் என் பொருள் 50 ரூபா ஆக்கிடுவேன். ஸோ ஆப்வியஸாக இவனும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அவன் ஒரு ப்ராஃபிட்க்கு விற்கணும்னா முதல்ல இவன் 10 ரூபாய்க்கு வாங்கி அங்கே 60 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தான். இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா 10 ரூபா தான் அவனுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த காம்படிஷன் இருக்கக்கூடாது, இதை அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த சார்ட்டரை வந்து பண்ணாங்க. ஓகே. Royal Charter, however, could not prevent other European powers from entering the eastern market. So, இங்கிலாண்டில் இருக்கிற கம்பெனி தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து கடல் தாண்டி போய் அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச் வந்தாங்க, ஃப்ரெஞ்ச் வந்தாங்க. ஸோ அவங்களும் யூரோப்பியன் பாஸ் தான். ஸோ இந்த சார்ட்டர் அவங்களோட குயின் கிட்டேருந்து தான் வந்து பிரிட்டிஷ்குள்ளே இருக்கிற மக்கள் ட்ரேடிங் கம்பெனி யாருமே ஈஸ்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த சார்ட்டர் வந்து யூரோப்லேருந்து யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற பெர்மிஷன் இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் இங்கேருந்து மக்கள் வர ஆரம்பித்தாங்க, இந்தியா பக்கம் இந்த சைடு ஈஸ்ட் பக்கம்லாம் வர ஆரம்பித்தாங்க. Okay, so by the time the first English ship sailed down the west coast of Africa around the Cape of Good Hope and crossed the Indian Ocean, the Portuguese has already established their presence in the western coast of India. So இங்கே தான் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீ ரூட் வந்து இப்படி வந்து அதுக்கப்புறம் கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக கைஸ் இப்படி வந்து இந்த ஆரோ மார்க் ஃபாலோ பண்ணுங்கள். 1 செகண்ட், நான் இதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆரோ மார்க் ஃபாலோ பண்ணுங்கள். பிரிட்டிஷ்லேருந்து வரும்போது ஒரு யூரோப்பியன் லேண்ட்லேருந்து வரும்போது எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரோ மார்க் இப்படி வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தாண்டி அதுக்கப்புறம் தே ஷுட் ரீச் இந்தியா, இந்த மாதிரி தான் ரீச் பண்ணும். அண்ட் போகும்போது இந்த வழியாக இப்படி போவாங்க. சரிங்களா, ஸோ யூரோப்லேருந்து வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்குள்ளே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீஸ் வந்து இங்கே லேண்ட் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. சரிங்களா, அதுதான் கான்செப்ட். And in the western coast of India and had their base in Goa. So போர்ச்சுகீஸோட பேஸ் வந்து கோவா, பேஸ் இல்லைனா வந்து கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் வாஸ்கோ ட காமா, அ போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். உங்களுக்கு வாஸ்கோ ட காமா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ராவலர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இந்தியாவுக்கு வராரு 1498. அப்போது வந்து கேரளா பக்கம் ரூல் பண்ணிட்டு இருந்தது ஜமோரின் ரூலர். ஸோ அவர் இன்வைட் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் வருவார். அதுக்கப்புறம் தான் செட்டில்மெண்ட்ஸ் இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் பாத்திலோமியோ டயஸ் வருவார். இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்பெக்ட்ரமில் படிச்சிருப்பீங்க. அண்ட் போக போக பார்க்கலாம். ஸோ பை த ஏர்லி 17th century அப்படின்னா 1600s. ஸோ அந்த டைமில் த டச் டூ வேர் எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டிஸ். ஸோ 1605ன்னு நினைக்கிறேன், அப்போ தான் டச் வந்து வருவாங்க இந்தியன் ஓஷன் இந்தியா பக்கமாக. அதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரெஞ்சு வருவாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஆர்டர் இருக்குது, இங்கிலீஷ், டச், அதுக்கப்புறம் நெதர்லாண்ட் பீப்புள், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், இந்த ஆர்டர் இருக்குது. ஸோ இது என்ன ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தா, யார் செகண்ட் வந்தா, தேர்ட் வந்தா, ஃபோர்த் வந்தா, ஃபிஃப்த் வந்தா, அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the problem was that all the companies were interested in buying the same things.
ஸோ ஒரே பொருளை தான் வாங்கணும்னு எல்லா கம்பெனியும், டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே பொருளுக்காக ஆசைப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் குவாலிட்டி ஆஃப் காட்டன் அண்ட் சில்க் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா அண்ட் ஹேட் அ பிக் மார்க்கெட் இன் யூரோப். ஸோ இதுக்கு வந்து காட்டனுக்கும் சில்க்கும் யூரோப்பில் ஒரு பெரிய மார்க்கெட், ஏன்னா புது வகையான மெட்டீரியல் இது. சரிங்களா. அடுத்து பெப்பர், க்ளவுஸ், கார்டமம் அண்ட் சினமன் டூ வேர் இன் அ கிரேட் டிமாண்ட். ஸோ இது ஏன் டிமாண்ட் அப்படின்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹையர் லேட்டிடியூடில் இருக்காங்க. ஹையர் லேட்டிடியூடாக இருந்ததுன்னா ஆப்வியஸாக குளிரும். ஸோ இங்கே வந்து ஈக்குவேட்டர் இருக்குது, ஸோ இங்கெல்லாம் குளிரும். அப்போ என்னென்னா அவங்க மீட் சாப்பிடுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ மீட்டை ரெஃப்ரிஜரேட் பண்ணி கெடாமல் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பைசஸ் போடணும். ஸ்பைசஸ் எங்கே கிடைக்கணும், ஒரு ட்ராபிக்கலான இடத்துல தான் கிடைக்கும். ஸோ அது வந்து இந்தியாவில் நம்ம ஸ்பைசஸ்க்கு ஃபேமஸ். ஸ்பைசஸ் அப்படின்னா இந்த பெப்பர், நம்ம இந்த மிளகா இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதுதான். க்ளவுஸ், கார்டமம், சினமன் இதெல்லாமே. ஸோ காம்படிஷன் அமாங் த யூரோப்பியன் கம்பெனிஸ் இன்எவிட்டபிளி புஷ்ட் அப் த ப்ரைஸஸ். உங்களுக்கே தெரியும் அந்த காம்படிஷன் பற்றி நான் சொன்னேன். ப்ரைஸ் அதிகமாகுது, அட் விச் த கூட்ஸ் குட் பி பர்ச்சேஸ்ட் அண்ட் திஸ் ரெடியூஸ் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் தட் குட் பி ஏர்ன்ட். ஸோ ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ த ஒன்லி வே த ட்ரேடிங் கம்பெனி குட் ஃப்ளரிஷ் வாஸ் பை எலிமினேட்டிங் ரைவல் காம்படிட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். சரிங்களா. ஸோ த urge to secure markets therefore led to fierce battles between the trading companies. ஸோ இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் சண்டை வருது, இங்கிலீஷ்க்கும் டச்சுக்கும் சண்டை வருது, இங்கிலீஷ்க்கும் போர்ச்சுகீஸ் சண்டை வருது. ஸோ இந்த மாதிரி வந்து சண்டை வந்துக்கிட்டே இருந்தது த்ரூ த 17th and 18th century. ஸோ 17th 1600s, 18th century 1700s. They regularly sank each other's ships. ஸோ அவங்க கப்பலை வந்து கவுக்கிறது, இவங்க கப்பலை வந்து வரும்போது கவுக்கிறது, அந்த மாதிரி இருந்தது. ரூட்டை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ப்ரிவென்டட் ரைவல் ஷிப்ஸ். ஸோ ரைவல் ஷிப்ஸ்னால் இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து போர்ச்சுகீஸ் ரைவல். ஸோ அவங்களோட ஷிப்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாத மாதிரி பிளாக் பண்ணுறது. வித் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ். ட்ரேட் வாஸ் கேரிட் ஆன் வித் ஆர்ம்ஸ் அண்ட் ட்ரேடிங் போஸ்ட் வேர் ப்ரொடெக்டட் த்ரூ ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக சண்டை வருதுன்னு தெரியும் போது ஆர்ம்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் போஸ்ட் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து என்னோடய ட்ரேடிங் போஸ்ட் இருக்குது. நான் பொருளை வந்து இங்கே பெங்கால்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்த நான் பாதுகாக்கணும், ஏன்னா இங்கே இருந்தால் நான் ஷிப்பில் வந்து லோட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ட் கட்டிடுவேன். ஃபோர்ட் அப்படின்னா ஒரு சுற்றி ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி பெருசாக. So this effort to fortify settlement and carry on profitable trade also led to intense conflict with the local rulers. So என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லோக்கல் ரூலர் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் நீ ஃபோர்ட் கட்டுறீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் வரும். ஸோ அவருக்கும் இந்த கம்பெனிக்கும் இந்த லோக்கல் ரூலருக்கும் பிரச்சனை வரும். So the company therefore found it difficult to separate trade and from politics. ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் வந்து ட்ரேடு. ஸோ ரூலர்ஸ் கூட சண்டை வர்றது வந்து பாலிட்டிக்ஸ். ஸோ இது ரெண்டையுமே செப்பரேட் பண்ண முடியல. சரிங்களா. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகின்ஸ் ட்ரேட் இன் பெங்கால். ஸோ பெங்கால் தான் ஃபஸ்ட்டு அவங்க ட்ரேட் ஆரம்பிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வாஸ் செட்டப் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஹூக்லி. ஸோ ரிவர் ஹூக்லி இருக்குது இல்லையா, ஸோ அது பெங்காலில் இருக்குது. 1651 ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஃபேக்ட்ரி. ஸோ திஸ் வாஸ் த பேஸ் ஃப்ரம் விச் த கம்பெனிஸ் ட்ரேடர்ஸ். ஸோ எப்படி நம்ம போர்ச்சுகியோட பேஸ் கோவான்னு பார்த்தோமோ, இங்கே வந்து இவங்க ஹூக்லியில் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி ட்ரேடர்ஸ் நோன் அட் தட் டைம் அஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே இருக்கிற ட்ரேடர்ஸ். இப்போ பிரிட்டிஷ் ஆளுங்க ட்ரேடர்ஸ் இருப்பாங்களே, அவங்க தான் இந்த கம்பெனி செட்டப் பண்ணாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஆப்ரேட் ஆகுறாங்க இவங்க எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி ஹேட் அ வேர் ஹவுஸ் வேர் கூட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் வேர் ஸ்டோர். வேர் ஹவுஸ் அப்படின்னா ஒரு சேர்த்து வைக்கிற ஒரு இடம். சரிங்களா. ஸோ கூட்ஸ் எல்லாம் அங்கே சேர்த்து வச்சுருவாங்க அண்ட் அங்கே ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இட் ஹேட் ஆஃபீஸஸ் வேர் கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் தேட். இது ஃபேக்ட்ரி மட்டுமே இல்லாமல் ஆஃபீஸஸும் கட்டுறாங்க, அங்கே உட்காந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா. ஆஸ் ட்ரேட் எக்ஸ்பேண்டட் த கம்பெனி பர்சுவேட்டட் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ ட்ரேட் வந்து வளர்ந்துட்டே போகுது. அப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, மர்ச்சன்ட்ஸ்னால் ஒரு பொருளை வாங்கி விற்கிறவங்க, அண்ட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்களே ப்ராஃபிட்காக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்க வந்து பொருளை விற்கிறவங்க, இவங்க அதை வாங்கி வேற ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறவங்க டு கம் அண்ட் செட்டில் நியர் த ஃபேக்ட்ரி. ஸோ இவங்க எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் மர்ச்சன்ட்ஸோ, யாரெல்லாம் ட்ரேடர்ஸோ, யாரெல்லாம் நம்ம மக்களோ வந்து நம்மளோட ஃபேக்ட்ரி சுற்றியும் நம்மளோட ஆஃபீஸ் சுற்றியும் நீங்கள் செட்டில் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 1651 பார்த்தோம் இவங்க செட் பண்ணாங்கன்னு. 1696 இட் பிகேன் பில்டிங் அ ஃபோர்ட் அரவுண்ட் த செட்டில்மெண்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் செட்டில்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல சுற்றி இந்த மாதிரி தடுப்புச்சுவர் வந்து எழுப்புறாங்க. 2 years later it bribed Mughal officials into giving the company zamindari rights over 3 villages. ஸோ முகல் ஒஃபீஷியல்ஸ்னால் இப்போது ராஜா இருப்பார் மேலே, முகல் ராஜா இப்போ அவுரங்கசீப் இருக்காருன்னா அவருக்கு கீழே நிறைய ஒஃபீஷியல்ஸ் இருப்பாங்க.
ஸோ அதில் 1 or 2 officialsக்கு காசு கொடுத்து இந்தாப்பா இவ்வளோ காசு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு 3 வில்லேஜ் என் கையில் கொடுத்துரு, அந்த வில்லேஜ்லேருந்து வர ரெவென்யூ, ஜமீன்தாரினா ரெவென்யூ, அங்கேருந்து வர ரெவென்யூ நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த வில்லேஜ் தான் வந்து கலிக்கட்டா, அதுதான் இப்போ மாடர்ன் கல்கட்டான்னு சொல்கிறாங்களே, சிட்டி ஆஃப் கல்கட்டா, அதுதான் அது. அண்ட் இட் ஆல்சோ பர்சிவேட்டட் த முகல் எம்பரர். ஸோ அவுரங்கசீப் இருக்கார்லே, அவர்கிட்ட ஃபர்மான் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்மான் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் டு ட்ரேட் டியூட்டி ஃப்ரீ. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வாங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்போர்ட்டரோ இம்போர்ட்டரோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி ஒரு கஸ்டம்ஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்க, அவங்க இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, அவுரங்கசீப் ரூலராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்தது, கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்காக ஃபர்மான் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. முகல் ரூலர்கிட்ட பேசி அதையும் வந்து அவுரங்கசீப் இஷ்யூ பண்ணுறாரு அண்ட் ஃபர்மானும் கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியோட பேரில் நான் ட்ரேட் பண்ணும்போது, நான் ஒரு கம்பெனி ட்ரேடராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ட்ரேட் பண்ணும்போது கம்பெனியோட நேமில் நான் எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ இதெல்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதுதான் கான்செப்ட். ஸோ த கம்பெனி ட்ரைட் கண்டினியூஸ்லி டு ப்ரெஸ் ஃபார் மோர் கன்செஷன்ஸ் அண்ட் மேனிப்புலேட் எக்ஸிஸ்டிங் ப்ரிவிலேஜஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற இப்போ ஃபர்மான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ். ஸோ இதை வந்து இன்னுமே வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, சரிங்களா, அவங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபர்மான் அப்படிங்கிறது ராயல் எடிக்ட் ஒரு ராயல் ஆர்டர். ஸோ ராயல் ஆர்டர் யார் கொடுக்குறா, அவுரங்கசீப் கொடுக்குறாரு, இனிமேல் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. So Aurangzeb's royal order, that is the Farman, for instance, has granted only the company right to trade duty free, but officials of the company who are carrying on private trade on the side were expected to pay duty. இதுதான் கான்செப்ட். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு இருக்குது இல்லையா, இவங்களுக்கு மட்டும்தான் வந்து டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் இருக்குது. ஆனால் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ட்ரேடர்ஸ் அவங்க தனியாக வந்து ப்ரைவேட் ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அவுரங்கசீப், முகல் ரூலருக்கு. பட் ஆனால் இந்த ஃபர்மானை வச்சு இவங்க இந்த டேக்ஸும் பே பண்ணுறதில்ல, இண்டிவிஜுவல் ட்ரேட் பண்ணும் போதும் அவங்க பே பண்ணல. ஸோ இதனால் நிறையா வந்து ரெவன்யூ லாஸ் ஆகிடுது. ஸோ திஸ் தே ரெஃப்யூஸ் டு பே, காசிங் அண்ட் எனாமஸ் லாஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த பெங்கால். ஏன்னா பெங்காலில் தான் அவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ பெங்காலுக்கு காசு வர்றதில்லை, ரெவன்யூ ஆர் டேக்ஸ் வர்றதில்லை. ஹவு குட் த நவாப் ஆஃப் பெங்கால் முர்ஷித் குலி கான் நாட் ப்ரொடெஸ்ட்? ஸோ இவங்க அங்கே ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணப்போ யார் பெங்காலோட நவாப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முர்ஷித் குலி கான். ஸோ இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த க்ரோனாலஜி கண்டிப்பாக தெரியணும். லோக்கல் போட்ஸ் பிரிங் கூட்ஸ் ஃப்ரம் ஷிப்ஸ் இன் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ்லேருந்து கூட்ஸ் வருது. லோக்கல் போட்ஸ் பிரிங் கூட்ஸ் ஃப்ரம் ஷிப்ஸ் இன் மெட்ராஸ், பெயிண்டட் பை வில்லியம் சிம்சன், 1867 பெயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஹவு ட்ரேட் லெட் டு பேட்டில்ஸ். இப்போ ட்ரேட் தானே இவ்வளோ நேரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி சண்டை வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். Through the early 18th century, the conflict, 18th century na 1700s பக்கம், the conflict between the company and the Nawabs of Bengal intensified. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதிகமாகுது. யாருன்னா ஒரு சைடில் வந்து நவாப் ஆஃப் பெங்காலும் இன்னொரு சைடு வந்து பிரிட்டிஷ்க்கும், சரிங்களா. And after the death of Aurangzeb 1707 இறந்துருவார். The Bengal Nawabs asserted their power and autonomy. ஸோ ஆப்வியஸாக வந்து இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பெங்காலும் வந்து தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் ஸ்டேட்டாக மாறுது, ஆஸ் அதர் ரீஜனல் பார்ட்ஸ் வேர் டூயிங் அட் த டைம். ஸோ பெங்கால் மாதிரி நிறைய இடத்துல அவங்கவுங்க தனித்தனி ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. முர்ஷித் குலி கான் நம்ம பார்த்தோம், ஃபாலோட் பை அலிவர்தி கான், அப்புறம் சிராஜுத் தௌலா, சரிங்களா. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முர்ஷித் குலி கானுக்கு அப்புறம் பெங்காலோட நவாப் வந்து அலிவர்தி கானுக்கு அப்புறம் சிராஜுத் தௌலா as the Nawab of Bengal. So each one of them was strong ruler. They refused to grant the company concessions. So concession வந்து கொடுக்க மாட்டோம். அவுரங்கசீப் கிட்ட ஃபர்மான் வாங்கினாங்க இல்லையா, கலிக்கட்டா வாங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க நாங்கள் எந்த கன்செஷன்ஸும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்டட் லார்ஜ் ட்ரிபியூட்ஸ் ஃபார் த கம்பெனிஸ் ரைட் டு ட்ரேட். ஸோ நீங்கள் வந்து இங்கே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் எங்களுக்கு காசு கட்டணும், பெங்காலுக்கு காசு கட்டணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இனிமேல் நீங்கள் காயின்ஸ் மின்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட சொந்த காயின்ஸை மின்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது, எங்களோட காயின்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஸ்டாப்ட் இட் ஃப்ரம் எக்ஸ்டெண்டிங் இட்ஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன். அண்ட் உங்களோட செட்டில்மெண்ட்ஸை சுற்றி நீங்கள் தடுப்பு சுவரும் எழுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அக்யூசிங் த கம்பெனி ஆஃப் டெசீட். ஸோ கம்பெனி வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அண்ட் they claimed the company was depriving the Bengal government of huge amount of revenue. ஸோ எங்களுக்கு வர ரெவன்யூ வரதில்லை, உங்களுக்கே சொன்னேன் இல்லையா, ப்ரைவேட் ரேட் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ வரதில்லை, கம்பெனி வந்து ஃபர்மான் இஷ்யூ பண்ணனால அதுலேருந்து ரெவன்யூ வரதில்லை, ஸோ என்ன தான் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அண்டர்மைனிங் த அத்தாரிட்டி ஆஃப் த நவாப். அண்ட் எங்களோட பவரையும் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க, எங்களை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் வாஸ் ரெஃப்யூசிங் டு பே டாக்ஸஸ். டேக்ஸும் நீங்கள் கட்டுறதில்லை, எங்களை பற்றி தப்பாக எழுதுறீங்க. அண்ட் ரைட்டிங் டு ஹியூமிலியேட் அண்ட் ட்ரைங் டு ஹியூமிலியேட் த நவாப் அண்ட் இஸ் ஆஃபீஷியல்ஸ். ஸோ எங்களை மட்டும் இல்லாமல் எங்களோட ஆஃபீஷியல்ஸும் நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு வந்து நவாப் சொல்கிறாங்க.
ஸோ கம்பெனி அவங்களோட பக்கத்துலேருந்து என்ன லே பண்ணாங்க, என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா, this company on its part declared that the unjust demand of the local officials were ruining the trade. ஸோ நீங்கள் கேட்குற ட்ரிபியூட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களால் ட்ரேட் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறாங்க ஆஃப் த கம்பெனி. அண்ட் ட்ரேட் குட் ஃப்ளரிஷ் ஒன்லி இஃப் த டியூட்டிஸ் வேர் ரிமூவ். ஸோ ட்ரேட் வந்து இப்போ மாடர்ன் டைமில் இருக்கிற மாதிரி தான், டேக்ஸ் நீங்கள் கட்டாமல் இருந்ததுன்னா பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, டேக்ஸ் நாங்கள் கட்டாமல் இருந்தால் தான் எங்களால் ட்ரேட் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ கன்வின்ஸ் தட் டு எக்ஸ்பேண்ட் ட்ரேட் இட் ஹேட் டு என்லார்ஜ் இட் செட்டில்மெண்ட். ஸோ எங்களால் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் என்லார்ஜ் பண்ணணும், வில்லேஜஸ் நிறையா வாங்கணும் அண்ட் ஃபோர்ட்ஸ் கட்டணும். அப்போ தான் எங்களுக்கு காம்படிஷன் இருக்காது. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறக்குள்ளே எங்களோட ஷிப்ஸு எங்களோட பொருள் எல்லாம் வந்து கடத்திடுறாங்க, இல்லை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ எங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை நாங்கள் அதிகப்படுத்தினா தான் ட்ரேட் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் எங்களால் உங்களுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ the conflicts led to confrontations and finally culminated in the famous Battle of Plassey. ஸோ இப்படியே இந்த பேச்சு வளர்ந்துட்டே போகுது, பேச்சு ஆர்குமெண்ட் ஆகுது, ஆர்குமெண்ட் பேட்டிலாக மாறிடுது. சரிங்களா? ஓகே. ஸோ பப்பெட் அப்படின்னா literally a toy that you can move with strings. The term is used disapprovingly to refer a person who is controlled by someone. இப்போ பிரிட்டிஷ் இருக்காங்கன்னா அவங்க வந்து இன்னொரு பர்சனை ரூலரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பப்பெட் ரூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பப்பெட் ரூல் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் சொல்கிறத இவன் கேட்கணும், இந்த ரூலர் கேட்கணும். ஸோ இவன் சொந்தமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது, தான் பப்பெட் ரூல். ஓகே. ஸோ இதில் வந்து த பேட்டில் ஆஃப் பிளாசி, ஸோ 1757 நடக்கும், ரொம்ப ஃபேமஸான பேட்டில். ஸோ அலிவர்தி கான், ஸோ முர்ஷித் குலி கானுக்கு அப்புறம் அலிவர்தி கான் வருவார், அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் அலிவர்தி கான் 1756 இறந்துருவார். அதுக்கப்புறம் சிராஜுத்தௌலா வருவார், நவாப் ஆஃப் பெங்காலா. ஸோ த கம்பெனி வாஸ் வரிட் அபவுட் ஹிஸ் பார் அண்ட் கீன் ஆன் அ பப்பெட் ரூலர் ஹூ குட் வில்லிங்லி கிவ் ட்ரேட் கன்செஷன்ஸ். ஸோ இவர் இல்லாமல் இவருக்கு பதிலாக வேறு யாராவது நம்ம அங்கே போட்டு உட்கார வச்சோம் அப்படின்னா அவன் நம்மளுக்கு பப்பெட்டாக ஒர்க் பண்ணுவான். ஸோ அவன் வந்து நம்மளுக்கு கன்செஷன்ஸ் நிறையா கொடுப்பான், இந்த ஃபர்மன்ஸ் அந்த மாதிரி டியூட்டி இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது மாதிரி, அண்ட் அதர் ப்ரிவிலேஜஸ் நிறையா நம்மளுக்கு கொடுப்பான். ஸோ ட்ரைட் தோ விதவுட் சக்ஸஸ் டு ஹெல்ப் one of Sirajuddaula's rivals became the Nawab. ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, though without success to help one of Sirajuddaula's rivals become the Nawab. ஸோ சிராஜுத்தௌலாவோட ஒன் ஆஃப் த எனிமி, சரிங்களா, அவரை வந்து நம்ம நவாபாக உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இன்ஃபியூரியேட்டட் சிராஜுத்தௌலா ஆஸ்க் த கம்பெனி டு ஸ்டாப் மெட்லிங் இன் த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஆஃப் ஹிஸ் டொமினியன். ஸோ என்னோட ஆட்சிக்குள்ளே நீங்கள் மூக்கு நுழைக்காதீங்க அப்படின்னு சிராஜுத்தௌலா சொல்கிறாரு. அண்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் நீங்கள் இனிமேல் கட்டக்கூடாது, ஃபோர்ட் கட்டக்கூடாது, அண்ட் ரெவென்யூவை பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிடுறாரு. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் நெகோசியேஷன்ஸ் ஃபெயில்ட் த நவாப் மார்ச்ட் வித் 30,000 soldiers. ஸோ என்ன ஆகுனா, இந்த நெகோசியேஷன்ஸ் இவங்களுக்கும் நவாபுக்கும், ஐ மீன் சிராஜுத்தௌலாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவில் உள்ள நடந்த அந்த பேச்சுக்கள் வந்து ஃபெயில் ஆகிடுது, நெகோசியேஷன்ஸ். அப்போ நவாப் என்ன பண்ணுறாருனா 30,000 சோல்ஜர்ஸோட இங்கிலீஷ்க்கு டுவர்ட்ஸாக போகிறாரு. ஸோ எந்த ஃபேக்ட்ரி பக்கம் போகிறாருனா காசிம் பஜார், பெங்காலில் இருக்கிற காசிம் பஜாருக்கு போகிறாரு. ஸோ கம்பெனி ஒஃபீஷியல்ஸை பிடிச்சிடுறாரு. அங்கே போய் அவங்கள எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸில், வேர் ஹவுஸில் லாக் பண்ணிடுறாரு. டிஸ்ஆர்ம்டு, அவங்க கையில் இருக்கிற ஆர்ம்ஸ் எல்லாமே, அம்யூனிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறாரு. அண்ட் பிளாக்கேடட் இங்கிலீஷ் ஷிப்ஸ் அண்ட் ஷிப்ஸ் எதுவுமே வந்து வராத மாதிரி பார்த்துக்கிறாரு ஷோரில். ஹி தென் மார்ச் டு கல்கட்டா டு எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனிஸ் ஃபோர்ட் தர். அதுக்கப்புறம் கலிக்கட்டா நம்ம ஒரு வில்லேஜ் வாங்கினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு கம்பெனியோட ஒரு ஃபோர்ட் இருந்தது, அதை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஆன் ஹியரிங் த நியூஸ் ஆஃப் த ஃபால் ஆஃப் கல்கட்டா, ஸோ கல்கட்டா வந்து சிராஜுத்தௌலாவோட கைக்கடியில் போயிடுது. கம்பெனி ஒஃபீஷியல்ஸ் இன் மெட்ராஸ், ஸோ அந்த மீன் வயலில் பெங்கால், அதுக்கப்புறம் மெட்ராஸ், பாம்பே, இதுதான் வந்து பிரிட்டிஷோட 3 ப்ராவின்சஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே மெட்ராஸில் வந்து ஆர்மி இருக்கும் இல்லையா, அங்கேருந்து ஆர்மி வந்து பெங்காலுக்கு போக சொல்லி அனுப்புகிறாங்க அண்டர் த கமாண்ட் ஆஃப் ராபர்ட் கிளைவ். ஸோ இப்போ யார் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராபர்ட் கிளைவ் தான் ஹெட், ஆர்மியோட ஹெட். ரெயின்ஃபோர்ஸ்ட் பை நேவல் ஃப்ளீட்ஸ், ஸோ இவருக்கு வந்து ஒரு நேவல் ஃப்ளீட், கடற்படையோடு அனுப்புகிறாங்க. ப்ரொலாங்ட் நெகோசியேஷன்ஸ் வித் நவாப் ஃபாலோட். ஸோ சிராஜுத்தௌலாவோட பேசுகிறாங்க. ஃபைனலி இன் 1757 ராபர்ட் கிளைவ் லெட் த கம்பெனிஸ் ஆர்மி அகேன்ஸ்ட் சிராஜுத்தௌலா அட் பிளாசி. ஸோ பிளாசி அப்படிங்கிறது ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத்தௌலாவுக்கும் சண்டை வருது. சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் த டிஃபீட் ஆஃப் நவாப் வாஸ் தட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் மிர் ஜாஃபர். ஸோ ரொம்ப முக்கியம், சிராஜுத்தௌலாவோட ஆர்மியோட ஹெட் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிர் ஜாஃபர். சரிங்களா? ஸோ
மிர் ஜாஃபர்னால தான் வந்து பிரிட்டிஷ் வின் பண்ணுறாங்க. அதுதான் கான்செப்ட். ஃபோர்ஸஸ் லெட் பை மிர் ஜாஃபர், ஒன் ஆஃப் சிராஜுத் தௌலாஸ் கமாண்டர்ஸ், நவர் ஃபாட் த பேட்டில். ஸோ பேட்டிலுக்கு வந்து இவர் வரவே இல்லை, சரிங்களா. அதனால் சிராஜுத் தௌலா தனியாக நின்றுட்டு இருந்தப்போ அவரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. கிளைவ் ஹேட் மேனேஜ் டு செக்யூர் சப்போர்ட் பை ப்ராமிசிங் டு மேக் ஹிம் நவாப் ஆஃப்டர் கிரஷிங் சிராஜுத் தௌலா. ஸோ சிராஜுத் தௌலாவை நான் கொன்னக்கப்புறம் உங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் மிர் ஜாஃபருக்கு, பப்பட் ரூலராக, சரிங்களா. So the Battle of Plassey became famous because it was the first major victory the company won in India. So first ஒரு கம்பெனி ஒரு பேட்டில் வின் பண்ணுது இந்தியாவில் அப்படின்னா அது பேட்டில் ஆஃப் பிளாசே தான், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷ் ரூலோட ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ப்ராமிஸ் ஆஃப் ரிச்சஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். After the defeat at Plassey, Sirajud Dawla was assassinated. கொன்னுறாங்க. மிர் ஜாஃபரை வந்து நவாபா ஆக்கிடுறாங்க. The company was still unwilling to take over the responsibility of administration. ஸோ கம்பெனி வந்து இன்னுமே வந்து இட் வாஸ் அன்வில்லிங். நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை பெங்காலில் வந்து எங்கள் ஃபுல் கண்ட்ரோல்குள்ளே எங்களால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எடுத்தனே எப்படி பண்ண முடியும். இட்ஸ் ப்ரைம் ஆப்ஜெக்டிவ் வாஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ட்ரேடு தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது, சரிங்களா. அந்த இடத்த ஃபுல்லாக அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இல்லை. ட்ரேடு வந்து நல்லா பண்ணணும். If this could be done without conquest, through the help of local rulers who are willing to grant privileges, then territories need not be taken over directly. ஸோ இவங்களுக்கு ட்ரேட் வந்து நல்லா பண்ணால் போதும். ஸோ அந்த ட்ரேட் நல்லா பண்ணுறதுக்கு அந்த லோக்கல் ரூலரோட சப்போர்ட் வேணும். ஸோ லோக்கல் ரூலரோட சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பேட்டில் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. Soon the company discovered that this was rather difficult. ஸோ நம்மளே வந்து நம்ம பப்பட் ரூலர் உட்கார வச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. For even the puppet nawabs were not always helpful as the company wanted them to be. கம்பெனி நிறைய காசு கேட்குறாங்க, ப்ரிவிலேஜ் கேட்குறாங்கன்னு அவங்களுக்கும் கோவம் வருது நவாப்ஸ்க்கு. ஸோ ஆஃப்டர் ஆல் they had to maintain a basic appearance of dignity and sovereignty if they wanted respect from their subjects. ஸோ என்ன அப்படின்னா ஏன் அந்த சைட்லேருந்து முழு ஹெல்ப் வரதில்லைன்னா ரூலர்ஸ் ஆப்வியஸாக அவங்களோட மக்களுக்கு முன்னாடி இவங்க தான் டாப் பவர்னு காட்டணும். ஸோ அவங்களுக்கு டிக்னிஃபைடாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரணும். சாவரனாக இருக்கணும், யாரு கீழேயும் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் ரெஸ்பெக்ட்டும் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்படி இருந்தால் தான் மக்கள் வந்து அவங்கள மதிப்பாங்க, சரிங்களா. ஸோ இதனால் வந்து ஆப்வியஸாக பிரிட்டிஷை வந்து எதிர்க்கிறாங்க. வாட் குட் த கம்பெனி டூ? கம்பெனி இப்போ என்ன பண்ணும்? ஸோ வென் மிர் ஜாஃபர் ப்ரொட்டஸ்டட் த கம்பெனி டிபோஸ்ட் ஹிம் அண்ட் இன்ஸ்டால் மிர் காசிம். ஸோ மிர் ஜாஃபர் வந்து பிரச்சனை பண்ணுறப்போ, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறப்போ மிர் காசிம் வந்து மிர் ஜாஃபரோட மருமகன், சரிங்களா, அவரை உட்கார வச்சிடுறாங்க. வென் மிர் காசிம் கம்ப்ளைண்ட், ஹீ இன் டர்ன் வாஸ் டிஃபீட்டட் இன் த பேட்டில் ஃபாட் அட் பக்சர். ஸோ ரொம்ப முக்கியம், பேட்டில் ஆஃப் பிளாஸேக்கு அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், நம்மளோட யூடியூப்பில் இருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாஸே, பேட்டில் ஆஃப் பக்சர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் லிங்க்கு திருப்பியும் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன், பாருங்கள். இல்லைனா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வென் மிர் ஜாஃபர் கம்ப்ளைண்ட், ஹீ இன் டர்ன் வாஸ் டிஃபீட்டட் இந்த பேட்டில் ஆஃப் பக்சரில் மிர் காசிமையும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் ட்ரிவன் அவுட் ஆஃப் பெங்கால், அவர் பெங்காலை விட்டு துரத்தி விட்டுறாங்க. திருப்பி மிர் ஜாஃபரை அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க, சரிங்களா. ஸோ த நவாப் ஹேட் டு பே 5 lakh எவ்ரி மந்த். ஸோ 5 lakhங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். எவ்ரி மந்த் வந்து பே பண்ணணும். பட் த கம்பெனி வாண்டட் மோர் மனி டு ஃபினான்ஸ் இட்ஸ் வார்ஸ் அண்ட் மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ 5 லட்சம் வந்து அவங்களுக்கு பத்தலை, இன்னும் நிறையா வந்து வாருக்கு வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரேடுக்காக வேணும், அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ரூலர்கிட்ட கேட்குறாங்க, நவாப் கிட்ட. இட் வாண்டட் மோர் டெரிட்டரிஸ் அண்ட் மோர் ரெவென்யூ. இப்போ ஒரு டெரிட்டரியை கேப்சர் பண்ணனே ஆசை வந்துருச்சு, ஆனால் இன்னும் நிறைய டெரிட்டரிஸ், இன்னும் நிறைய ரெவென்யூ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ பை த டைம் மிர் ஜாஃபர் டைட் இன் 1765 மிர் ஜாஃபர் இறந்து போயிடுறாரு. த மூட் ஆஃப் த கம்பெனி ஹேட் சேஞ்ச். ஸோ மிர் ஜாஃபர் இறந்து போனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஹேவிங் ஃபெயில் டு ஒர்க் வித் பப்பட் நவாப்ஸ், கிளைவ் டிக்ளேர்ட் வி மஸ்ட் இன்டீட் பிகம் நவாப்ஸ் ourselves. ஸோ நம்மளே நவாப்ஸ் ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ராபர்ட் கிளைவ். ஃபைனலி இன் 1765 என்ன ஆகுதுன்னா the Mughal emperor appointed the company as, ஸோ முகல் எம்பரர்னால் வீக் ரூலர்ஸ் தான் இருப்பாங்க அந்த டைமில், சரிங்களா. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு கம்பெனியை வந்து தட் இஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை திவான் ஆக்குறாங்க as the திவான் ஆஃப் த ப்ராவின்ஸ் ஆஃப் பெங்கால். ஸோ முழு பெங்காலும் இப்போ யாரோட கண்ட்ரோல் கடியில் வருது அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோல் கடியில் வருது. திவான் அப்படின்னா திவானி ரைட்ஸ், அங்கேருந்து என்ன ரெவென்யூ வந்தாலும் இவங்க கைக்கு தான் போகும். ஸோ திவானி allow the company to use the vast revenue resources of Bengal. So this solved a major problem that the company had earlier faced. இப்போ வந்து காசு இல்லா திண்டாட்டம் அதை வந்து இப்போ வந்து தீர்த்துறாங்க. ஸோ ஃப்ரம் த ஏர்லி 18th century 1700s பக்கம்
early 18th century its trade with India has expanded. ஸோ இந்தியா முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து ட்ரேடிங் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க சரிங்களா. பட் இட் ஹேட் டு பை மோஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் இன் இந்தியா வித் கோல்டு அண்ட் சில்வர். பட் என்ன விஷயம் அப்படின்னா இந்தியாவில் விளையிற பொருளை கோல்டு கொடுத்தும், ஏன்னா காயின்ஸ் மின்ட் பண்ணக்கூடாது, கோல்டு கொடுத்தும் சில்வர் கொடுத்தும் தான் வாங்குற மாதிரி இருந்தது. கோல்டும் சில்வரும் எங்கேருந்து இவங்க இம்போர்ட் பண்ணணும்னா பிரிட்டன்லேருந்து. ஸோ அந்தளவுக்கு நிறைய கோல்டும் சில்வரும் இம்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் பிகாஸ் அட் த டைம் பிரிட்டன் ஹேட் நோ கூட்ஸ் டு செல் இன் இந்தியா. ஸோ இப்போது பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு இருக்கிறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டன்லேருந்து ஒரு பொருள் இந்தியா கொடுத்து இந்தியாவில் இருக்கிற பொருள் பிரிட்டன் கொடுத்துடலாம். பட் பிரிட்டனுக்கு இந்தியா கொடுக்குற மாதிரி எந்த பொருளுமே இல்லை. ஸோ த அவுட்ஃப்ளோ ஆஃப் கோல்டு ஃப்ரம் பிரிட்டன் ஸ்லோட் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ உங்களுக்கு தெரியும் பேட்டில் ஆஃப் பிளாஸேக்கு அப்புறம் இவங்க ரெவன்யூ இந்தியாவிலே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதனால் அந்த கோல்டோட அந்த இம்போர்ட் வந்து குறைய ஆரம்பிச்சது பிரிட்டன்லேருந்து. ஸோ அண்ட் என்டையர்லி ஸ்டாப்ட் ஆஃப்டர் த அசம்ஷன் ஆஃப் திவானி. ஸோ திவானி ரைட்ஸ் பெங்காலுக்கு வாங்கினதுக்கப்புறம் நிறைய ரெவன்யூ வர ஆரம்பிச்சது. ஆனால் கோல்டு வந்து அவங்க இம்போர்ட்டே பண்ணல. நவ் ரெவன்யூஸ் ஃப்ரம் இந்தியா குட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் வந்து இந்தியாவிலேருந்து வர ரெவன்யூ வச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க. தீஸ் ரெவன்யூஸ் குட் பி யூஸ் டு பர்ச்சேஸ் காட்டன். ஸோ இந்த பெங்கால்லேருந்து வர ரெவன்யூவை காட்டன், சில்க், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வாங்குறாங்க. அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியா. டெக்ஸ்டைல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. மெயின்டைன் கம்பெனியோட ட்ரூப்ஸ். இப்போ கம்பெனியோட ட்ரூப்ஸ்னால் கம்பெனி ஆர்மின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் மீட் த காஸ்ட் ஆஃப் பில்டிங் ஆஃப் த கம்பெனி ஃபோர்ட் அண்ட் ஆஃபீஸஸ் அட் கேல்கட்டா. ஸோ ஆஃபீஸ், ஃபோர்ட்டு, ட்ரூப்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பெங்கால்லேருந்து வர ரெவன்யூ வச்சு பண்ணிடுறாங்க. த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் பிகேம் நபூப்ஸ். ஸோ நவாப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபூப்ஸ்னால் யார்? நபூப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ வாட் இட் மீன் டு பி நவாப்ஸ்? ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா NCERT படிக்காமல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு ஜம்ப் பண்ணவே பண்ணாதீங்க. யூ வில் ஃபீல் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் படிச்சுட்டு இந்த NCERT பக்கம் வந்தீங்கன்னா இது நம்ம தெரியாமே நம்ம அதை போய் படிச்சிருக்கோமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த புக்கு 100 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். 100 rupees அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஃபார் ஹோல் 6 chapters. இப்போ ஒரு சாப்டர் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் டேக்கிங் 1.5 hours. ஒரு கான்செப்டையும் லைவ் கிளாஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ டபுள் அட்வான்டேஜ் ஃபார் யூ கைஸ். ஸோ உங்களுக்கு நம்மளோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்குது. அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ப்ராபப்ளி a week or 2ல இந்த லெசன், இந்த ஃபுல் புக்கை நம்ம முடிச்சிடலாம். ஓகே டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, வாட் டிட் இட் மீன் டு பி அ நவாப்? இட் மென்ட் ஆஃப் கோர்ஸ் தட் த கம்பெனி அக்வைர்ட் மோர் பவர். ஸோ நவாபாக இருக்கும் போது நிறைய பவர் கிடைக்கும், அத்தாரிட்டி இருக்கும். பட் இட் ஆல்சோ மென்ட் சம்திங் எல்ஸ். ஈச் கம்பெனி சர்வன்ட் பிகான் டு ஹேவ் விஷன்ஸ் ஆஃப் லிவிங் லைக் நவாப்ஸ். ஸோ என்னென்னா ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரேடரும் அஃபீஷியல்ஸும் வந்து என்ன யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம நவாபானா எப்படி இருக்கும், இவ்வளோ பவர், இவ்வளோ அத்தாரிட்டி, இவ்வளோ காசு எல்லாம் நம்ம கைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ஓகே, ஸோ ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாஸே 1757 நடக்கும். The actual Nawabs of the Bengal were forced to give land and vast sum of money. ஸோ அங்கேருந்து நவாபோட பசங்கள்லாம் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட எல்லா லேண்டும் வாங்கிக்கிறாங்க அண்ட் வாஸ்ட் சம்ஸ் ஆஃப் மணியும் வாங்கிக்கிறாங்க. நிறைய சம் ஆஃப் மணி கேட்குறாங்க அண்ட் பர்சனல் கிஃப்ட்ஸ் வந்து கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க நவாபை சரிங்களா. அங்கே குட்டி குட்டி இடத்துல தான் நவாப்ஸ் இருப்பாங்களே அந்த மாதிரி திவானி ரைட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க சரிங்களா. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. திவானி அப்படின்னா ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ். ஸோ ராபர்ட் கிளைவ் ஹிம்செல்ஃப் அமேஸ்ட் அ ஃபார்ச்சூன் இன் இந்தியா. ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து கம்பெனி அஃபீஷியல் தானே அவர். ஸோ அவ்வளோ காசு வந்து இந்தியாவில் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஹி ஹேட் டு கம் டு மெட்ராஸ், நவ் சென்னை, ஃப்ரம் இங்கிலாந்து இன் 1743. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கிலாந்துலேருந்து மெட்ராஸ்க்கு வராரு 1743 அட் த ஏஜ் ஆஃப் 18 வந்து வராரு சரிங்களா. யா and next one when in 1767 he left India. 1743 வராரு, 18 வயசாக இருக்கும்போது 1767 இந்தியா விட்டு போகிறாரு. His Indian fortune was worth 401,102. ஸோ 4 lakhsக்கு மேலே வந்து அவரோட ஃபார்ச்சூன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸில் அவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்காரு சரிங்களா. இன்ட்ரெஸ்டிங்லி வென் ஹீ வாஸ் அப்பாயிண்டட் கவர்னர் ஆஃப் பெங்கால். ஸோ இவர் வந்து ராபர்ட் கிளைவை கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆக்குறாங்க எப்போனா 1764. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தாங்க, அப்புறம் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், அப்புறம் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வைஸ்ராய், அப்படி தான் வந்து அந்த க்ரோனாலஜி சரிங்களா. ஸோ இவர் வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலாக போடும்போது he was asked to remove corruption in company's administration but he was himself cross-examined. ஸோ என்ன விஷயம்னா கரப்ஷனை ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரைவேட் ட்ரேட் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் நிறைய காசு சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் இவரை கவர்னர் ஆஃப் பெங்காலாக போடுறாங்க. ஆனால் இவரே பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டடான ஆள் தான். வாஸ் ஹிம்செல்ஃப் கிராஸ் எக்ஸாமின் இன் 1772 இவரை வந்து இங்கிலாந்து கூப்பிட்றாங்க, வாங்க உங்கள் நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி.
பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இட் வாஸ் சஸ்பீஷியஸ் ஆஃப் இஸ் வாஸ்ட் வெல்த். இவ்வளோ காசு வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆல்தோ ஹி வாஸ் அக்விக்டட் ஹி கமிட்டட் சூசைட் இன் 1774. ஸோ இவர் என்னென்னா என்னோட தரப்புலேருந்து இவரோட வாதங்கள்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் என்ன தப்பு, நான் இல்லை அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசியில் நான் இல்லை அப்படின்னா உங்களால் அங்கே ஒரு ரூல் எஸ்டாப்ளிஷ் கூட பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. ஸோ இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கடைசியில் சரிப்போ அப்படின்னு விட்டுடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த மக்கள் பேசுகிறதில் இவரால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப ஏளனமாக பேசினாங்க. இந்தியாவில் போய் இவ்வளோ காசு சம்பாரிச்சு அந்த காசு தானே நீ வச்சு வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேசின சின்ன ஸ்னிப்பெட் இங்கே இருக்குது, ரீட் பண்ணி பாருங்கள். ஐ மீன் இவ்வளோ நான் உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கேன். அங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சஸ்ட் பேங்கர் கூட வந்து நான் யாரை பார்த்து சிரிப்பேன், இப்போ ரெண்டு பேங்கர்ஸ் நிற்கிறாங்க அப்படின்னா நான் யாரை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவேன், 2 பேரும் வந்து பெட் கட்டிப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. ஸோ however not all company officials succeeded in making money like Clive. So Clive மாதிரி எல்லாருமே வந்து காசு மேக் பண்ணல. many died an early death in India due to disease. ஸோ இந்தியாவில் வந்து டிசீஸ் வார் வந்தனால நிறைய பேர் இறந்துட்டாங்க officials. and it would not be right to regard all of them as corrupt and dishonest. ஸோ எல்லாத்தையும் நம்ம கரப்ட், எல்லா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸும் டிஸ்ஹானஸ்ட்னு சொல்ல முடியாது. many of them came from humble background. ஒரு நல்ல ஒரு குடும்பத்துலேருந்து நல்ல ஒரு தாட் ப்ராசஸோடு வந்திருக்காங்க. and their uppermost desire was to earn enough in India, return to Britain. ஸோ இந்தியாவில் வந்து ஏர்ன் பண்ணணும், இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் நல்லா போனால் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரியுது. சரிங்களா? பிரிட்டனுக்கு திருப்பி போயிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை நம்ம வாழணும் அப்படிங்கிற தாட்டில் தான் வராங்க அஃபீஷியல்ஸாக. தோஸ் ஹூ மேனேஜ் டு ரிட்டர்ன் வித் வெல்த் அண்ட் லீட் ஃப்ளாஷி லைஃப்ஸ் அண்ட் ஃப்ளாண்டட் தேர் ரிச்சஸ் ரிச்சஸ். ஸோ இந்தியாவில் மேனேஜ் பண்ண முடிஞ்சவங்க, உயிரோடு மேனேஜ் பண்ண முடிஞ்சவங்க பிரிட்டனுக்கு திருப்பி நல்ல காசோடு போகிறாங்க, நல்ல ஒரு அந்த பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்கள தான் நபோப்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ நவாப்ஸ் வேறு, நபோப்ஸ் வேறு. சரிங்களா? நல்ல இந்தியாவில் காசு பண்ணிவிட்டு அஃபிஷியல்ஸ் அங்கே போய் நல்ல ரிச் லைஃப் வாழ்கிறவங்கள நபோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆங்கிலிஷைஸ்ட் வேர்ஷன் ஆஃப் இந்தியன் வேர்ட் நவாப். ஸோ நவாபோட இங்கிலீஷ் வேர்ஷன் தான் நபோப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்படி நவாப் நல்லா காசு பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் ஆஃபீஷியல்ஸ் இங்கே வந்து நல்லா காசு பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அண்ட் தே வேர் ஆஃபன் சீன் ஆஸ் அப்ஸ்டார்ட்ஸ் அண்ட் சோஷியல் கிளைம்பர்ஸ் இன் பிரிட்டிஷ் சொசைட்டி அண்ட் வேர் ரெடிக்யூல்ட் ஆர் மேட் ஃபன் ஆஃப் இன் பிளேஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ். ஸோ இவங்கள தான் வந்து அப்ஸ்டார்ட்ஸ் அண்ட் சோஷியல் கிளைம்பர்ஸ். ஸோ இப்போ ஒரு ஏணி இருக்குது அப்படின்னா அந்த ஏணியில் சீக்கிரம் கிளைம் பண்ணிட்டு போனவங்க இந்த நபோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்கள வந்து பிரிட்டனில் ஏதாவது ஒரு ப்ளே நடக்குது, கார்ட்டூன் ஏதாவது டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் நவாப்ஸ், பாருங்கள் இந்தியாவுக்கு போகிறாங்க, இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டு வராங்க, ஸோ ஒரு குறுக்கு வழியில் போய் இவ்வளோ இதை சம்பாரிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ கம்பெனி ரூல் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ இஃப் யூ அனலைஸ் த ப்ராசஸ் ஆஃப் annexation ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்களே, எப்படி பண்ணாங்க அப்படின்னா பை த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃப்ரம் 1757 to 1857. இந்த 100 வருடங்கள் எப்படி இந்தியாவோட மேஜர் பார்ட் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கடையில் போச்சு அப்படின்னா certain key aspects emerge. The company rarely launched a direct military attack. ரொம்ப வந்து அதிசயம் டைரெக்டாக போய் அவங்க மிலிட்ரி அட்டாக் பண்ணுறது ஆன் அன் unknown territory. ஸோ தெரியாத இடத்துல போய் இப்படி போய் அட்டாக்லாம் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் they used variety of political, economic and diplomatic method. இதுதான் பிரிட்டிஷோட ஸ்ட்ராட்டஜி. ஒன்று பொலிட்டிக்கலாக தாக்குவாங்க, எக்கனாமிக்காக தாக்குவாங்க, டிப்ளமேட்டிக்காக தாக்குவாங்க, பட் டேரெக்டாக போய் சண்டை போட மாட்டாங்க. சரிங்களா? டு எக்ஸ்டெண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பிஃபோர் annexing அண்ட் இந்தியன் கிங்டம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணக்கப்புறம் தான் கடைசியில் வந்து மிலிட்ரி எஃபர்ட் வந்து உள்ளே போடுறாங்க. ஸோ ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பக்சர், ஸோ 1764 பேட்டில் ஆஃப் பக்சர் நடக்கும். பேட்டில் ஆஃப் பக்சர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா டெலிகிராமில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? த கம்பெனி அப்பாயிண்டட் ரெசிடென்ஸ். பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெசிடென்ஸ்னால் யாருன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆள். சரிங்களா? ஒரு ஒஃபிஷியல் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அங்கே வந்து இவரை லே பண்ணிடுறாங்க. இந்தாங்க நீங்கள் அங்கே போய் இருங்க, அங்கே வந்து ராஜா கூடயே இருந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஜமீன்தாரோ இல்லை நவாபோ என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுங்கிறாங்க இந்தியன் ஸ்டேட்ஸில். தேவ பொலிட்டிக்கல் ஆர் கமர்ஷியல் ஏஜென்ட். ஸோ இந்த ரெசிடென்ஸ் யார் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் சவுண்ட் உள்ள மைண்டும் இல்லை கமர்ஷியல் சவுண்ட் உள்ள மைண்ட் ஏஜெண்ட்டாக இருப்பான். அண்ட் their job was to serve and further the interest of the company. கம்பெனிக்காக இவங்க வந்து உழைக்கணும். So through the residence, the company officials began interfering in internal affairs. ஸோ ரெசிடென்ஸ் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கம்பெனி வந்து இங்கே நவாப்ஸோ இல்லை ஜமீன்தார்ஸோ அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து மூக்கு நுழைக்கிறாங்க. they try to decide who was to be the successor to the throne and who was to be appointed in administrative post.
ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். உனக்கப்புறம் யார் வருவான், உன் பையன் வருவானா இல்லை வேறு யாராவது வருவானா, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் யார் உன்னோட இடத்துலேருந்து உட்காருவா அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் த கம்பெனி ஃபோர்ஸ் த ஸ்டேட்ஸ் இன்டு அ சப்சிடரி அலையன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அதை கேப்சர் பண்ண வார் மூலியமாக கேப்சர் பண்ண நிறைய காசு வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து சப்சிடரி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் அலையன்ஸ், ஸோ சப்சிடரி அலையன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் ரூலர்ஸ் were not allowed to have their independent armed force. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜாவுக்கு வந்து அவரோட ஓன் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. இன்ஃபென்ட்ரியோ, கால்படையோ, குதிரைப்படையோ எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? தே வேர் டு பி ப்ரொடெக்டட் பை த கம்பெனி. ஸோ கம்பெனினா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரோம், நீங்கள் இந்த மாதிரி ஆர்மி உங்கள் சொந்த ஆர்மியை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. பட் had to pay for the subsidiary forces that the company was supposed to maintain for the purpose of this protection. ஸோ இப்போ கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் உங்களுக்காக மெயின்டைன் பண்ணுறோம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் உங்களை பார்த்துப்பாங்க, ஸோ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்காக நீங்கள் எங்களுக்கு காசு கொடுங்க, பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து சப்சிடரி அலையன்ஸ். சரிங்களா? இவங்க சொந்தமாக காசு போட்டு ஆர்மியெல்லாம் வளர்த்துறதில்ல. ரேதர் அந்த ராஜா கிட்டே நீங்கள் சொந்தமாக எந்த இண்டிபெண்ட் ஆர்மியும் வச்சுக்கக்கூடாது, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஆர்மி வளர்த்துவோம், ஸோ அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரோன்னு. So subsidiary forces the company was supposed to maintain for the purpose of this protection. So if the Indian rulers fail to make the payment, ரொம்ப முக்கியம், இந்தியன் ரூலர்ஸ் காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதத்துக்கான காசை, தென் அவங்களோட டெரிட்டரி ஒரு பகுதியை வந்து பெனால்ட்டியாக வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வென் ரிச்சர்ட் வெலஸ்லி, வெலஸ்லின்னு சொல்லுவாங்க, ஸோ அவர் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் 1798 1805 வரைக்கும். அப்போ நவாப் ஆஃப் அவத், ஸோ அப்போது எல்லா நவாப்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே அங்கே ரெசிடென்ஸ் வச்சு. ஸோ நவாப் ஆஃப் அவத் வந்து வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் half of his territory. ஸோ இதுதான் அவத் அப்படின்னா அவதோட பாதி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துட்டாரு, ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிட்டாங்க to the company in 1801 as he failed to pay the subsidiary forces. ஸோ இந்த சப்சிடரி ஆர்மி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இவர் காசு கட்டலை. அதுக்கப்புறம் ஹைதராபாத் was forced to cede territories into இந்த சிமிலர் கிரவுண்ட்ஸ். ஹைதராபாடும் வந்து சப்சிடரி ஃபோர்ஸஸ்க்காக காசு கொடுக்கலன்னு சொல்லி அங்கே இருக்கிற டெரிட்டரிஸும் வந்து சீட் பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே படித்து பாருங்கள் இந்த ரெசிடென்ஸ்க்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, பெருசாக எதுவும் இல்லை, ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நவாப் சிராஜுத்தௌலா ஆஃப் நவாப் சுஜாவுத்தௌலா ரொம்ப முக்கியம். சிராஜுத்தௌலா பெங்காலில் இருக்கிறவர், இது வந்து சுஜாவுத்தௌலா ஆஃப் அவத் வித் இஸ் சன்ஸ், ஸோ அவரோட பசங்க. அண்ட் த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் பெயிண்டட் பை டில்லி கெட்டில். ஸோ இங்கே வந்து பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இருக்கார் அண்ட் இது பெயிண்ட் பண்ணது டில்லி கெட்டில். ஸோ த ட்ரீட்டீஸ் தட் ஃபாலோட் த பேட்டில் ஆஃப் பக்சர் ஃபோர்ஸ்ட் நவாப் சுஜாவுத்தௌலா டு கிவ் அப் மச் ஆஃப் இஸ் அத்தாரிட்டி. ஸோ பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து சுஜாவுத்தௌலாவும் ஒன் ஆஃப் த ஆப்பனண்ட் பிரிட்டிஷ்க்கு. சரிங்களா? ஸோ அதில் நிறைய டெரிட்டரிஸை வந்து கொடுத்துட சொல்லிடுவாங்க பேட்டில் ஆஃப் பக்சரில் தோத்தனால. ஹியர் ஹவவர் ஹி போஸ்ட் இன் ரீகல் ஸ்ப்ளெண்டர் டவரிங் ஓவர் த ரெசிடென்ட். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிடென்ட்டே வந்து அப்போஸ் பண்ணார் சுஜாவுத்தௌலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து திப்பு சுல்தான். ஸோ திப்பு சுல்தான் பற்றி நம்ம லைவ் கிளாஸ்லையும் ரெக்கார்டட் வீடியோலையும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த NCERT கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் அ லைக் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன், solely relying on you guys. ஸோ நீங்கள் ஏதாவது லைக் டெலிகிராம் சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப் சேனல்லையோ ஏதாவது ஒரு சேனலில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்ப்ரெட் அ வேர்ட் அபவுட் அஸ் அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் லாங். அண்ட் லைவ் கிளாஸையும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி 7 o'clock அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் டெய்லியும் அடுத்து வரப்போகிற 2 வாரத்துக்கு மோரோவர் அரவுண்ட் ஐ திங்க் ஸோ இன்னும் 8 days இருக்குது. ஸோ 8 days-ம் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். லைவ் கிளாஸ் வில் பி ரியலி யூஸ்ஃபுல், ஏன்னா டேரக்ட் இன்டராக்ஷன் இருக்கும். அண்ட் அந்த லைவ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டட் வெர்ஷனும் கிடைக்கும். ஸோ இந்த ஹோல் புக்குக்குமே வந்து 100 rupees தான் காஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் லைவ் கிளாஸும் வரலாம், அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ் முடிச்சுட்டு ரெக்கார்டட் வீடியோஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் யா கைஸ், that's it for the video. Thanks for watching. அண்ட் உங்களுக்கு மிச்ச கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.